காந்தாரி இவனுடைய நிர்வாண கோலத்தை கண் திறந்து பார்க்க வேண்டும். பார்த்துட்டாங்கன்னா துரியோதனுக்கு மரணம் இல்லை. ஏன்னா அவ்வளவு நாள் நான் கண்ண மூடி இருந்ததோட தவத்தோட வெளிப்பாடு, அந்த சக்தியை நான் கொடுக்கணும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. சிம்பிள் சீக்வன்ஸ். அம்மா சொல்லட்டும், உனக்கு அறிவு இல்லை, நீ ஒரு மன்னன்டா, எவ்வளோ வளர்ந்துருக்க, அப்போ கக்க பக்கன்னு ஒரு மத பிள்ளையா இருந்திருப்ப, அப்பயே உன்னை நிர்வாணமும் உங்க அம்மா பார்க்கல, கண்ண மூடிட்டாங்க. இப்போ வளர்ந்து போயிருக்க, ஒரு மாதிரியில் உனக்கே ஒரு மாதிரியா இல்லையான்னு துரியோதனனை கில்ட் கான்சியஸ் கொண்டு போறாங்க. துரியோதனை என்ன செய்யணும் கிருஷ்ணா சொல்லு, கடவுள்ல கேட்கணும்ல. அனைவருக்கும் வணக்கம். சின்னதாக ஒரு மகாபாரதத்தில் ஒரு சின்ன போர்ஷன், ரொம்ப பெருசு புக்கு இது, பெரிய புத்தகம், ஒரு சின்ன போர்ஷன் அதுலேருந்து ஒரு எடுத்து பேசலாம் அப்படின்னு. ருத்ராட்சர் அவருக்கு கண்ணு தெரியாது, அதனாலே அவர் மனைவி காந்தாரி கண்ணை கட்டியே வாழ்வாங்க. ஆக்சுவலாக கண்ணை மூடிடுறாங்க, கண்ணு தெரியாது. நாடகங்களில் கண்ணை மூடியே இருந்தாங்க. அவங்க நாடகங்களில் கண்ணை கட்டின மாதிரி புரியணுங்கிறதுக்காக படங்களில் பிற்பாடு கர்ணன் திரைப்படங்கள்ல எல்லாம் கண்ணை கட்டின மாதிரி காட்சி வச்சுருந்தாங்க. எல்லாருமே அறிஞ்சது தான் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு. அதாவது காந்தாரி கடைசி வரை கணவனுக்காக கண்ணு தெரியாமல் தான் கண்ணையும் மூடிக்கிட்டாங்க. நீ பார்க்கல அந்த உலகத்தை, நான் அந்த உலகத்தை பார்த்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி 10 பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். 10 பிள்ளையை அவள் பார்க்கவே இல்லை, கண்ணால் பார்க்கவே இல்லை, காதால் கேட்பதோடு சரி கணவனுடைய நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஃபைன். பாரத போர் உச்சத்தில் இருக்குது, எல்லாரும் மாண்டு மாண்டு போகிறார்கள். கடைசியாக மிச்சம் இருக்கிறது துரியோதனை மட்டும்தான் இருக்கிறாப்புல, எல்லாருமே அவுட்டு. துரியோதனை மிச்சம் இருக்கிறதுக்கும் அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது. பட் இதில் இந்த போர்ஷனை மட்டும் எடுத்துப்போம். நாளைக்கு மதியம் துரியோதனனும் சாகடிக்க போகிறான், துரியோதனன் சாக போகிறான் போரில். இது தெரிஞ்சு போச்சு காந்தாரி, தர்ம பத்தினி அல்லவா, மகாபாரதப்படி அவங்களுக்கு அந்த மனுஷன் நாளைக்கு சாக போகிறார், உன்னை கொல்ல போகிறாங்க, கண்ணன் தான் கொல்ல போகிறான். கண்ணன் மீன்ஸ் காட், லார்ட்ஷிப். ஓகே, கிருஷ்ணன் கொல்ல போகிறாரு. அப்படி ஏன்னா பாரத போரே நடத்துனது அவர் தான். அப்படிங்கக்குள்ள துரியோதனை அழைச்சிட்டு வா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. யார்? காந்தாரி அம்மா சொல்கிறாங்க. துரியோதனனை அழைச்சிட்டு வர சொல்லி ஒரு பெண்ணை அனுப்புகிறாங்க. துரியோதனன் நிற்கிறான். அம்மா, துரியோதனன் வந்திருக்கிறேன் அப்படின்னு. காந்தாரி துரியோதனா வந்துட்டியா, சரிப்பா, நீ எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாதுப்பா, நான் பார்த்ததில்லை. போயிட்டு பின்னாடி போய் குளத்தில் குளிச்சுட்டு பிறந்த மேனியாக நான் எப்படி உன்னை குழந்தையாக பார்த்திருப்பேனோ அப்படி நீ வரணும். அப்போதான் உனக்கு இந்த வரத்தை நான் தர முடியும். அது எவ்வளோ ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்ல வர ஒரு சின்ன போர்ஷன். படம் எடுக்கிறாங்கல்ல, இதெல்லாம் கவனிக்கணும். இவர் எழுத்துக்கள்லேயே இருக்குங்க. கீதா பகவத்கீதை சொல்கிறேன், இவர் எழுத்துக்கள்லேயே அந்த சுவாரஸ்யத்தை கொடுத்துருக்குறாங்க. தமிழ் விளக்கம் இந்த புக்கில் சொல்கிறேன். வெறும் கம்மியான பக்கங்கள் தான், மறந்துடாதீங்க. ஒரு 1000-1500 பக்கங்கள் தான். அதில் நான் பேசுகிறது ஒரு சின்ன பேஜ், ஒரு சின்ன போர்ஷன் தான். ஓகேவா? அப்புறம் துரியோதனன் அம்மா பேச்சு எதிர்த்தெல்லாம் பேச முடியாது. அம்மா இல்லை இப்போ மாரியா, அப்போ கிடையாது. நம்ம எல்லாம் ரொம்ப சத்தியத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டுருக்காங்க. ப்ராமிஸ் பண்ணால் ப்ராமிஸ் மெயின்டைன் பண்ணணும். சரிம்மா, குளிச்சுட்டு வர்றோம்மா அப்படின்னு போய் துரியோதனன் குளத்தில் குளித்து விட்டு நீராடி விட்டு பிறந்த மணியாக வருகிறான். எந்த ஆடையும் தன்னுடைய அந்தரங்க உறுப்புகளை கூட அவன் மறைக்கவில்லை. அதான் பிறந்த மணிங்கிறது. வரக்குள்ள நாட் கிருஷ்ணன், கண்ணன் அவர் பார்த்துட்டு மேலேருந்து பார்க்குறாரு. கற்பனை பண்ணிக்கணும் நீங்கள், உங்களுடைய மூளையை பயன்படுத்தி இப்படி போனான்னா இவனை கொல்லவே சாவடிக்க முடியாது. யார? துரியோதனன். ஏன்னா அவன் பொழைச்சிப்பான். காந்தாரிக்கிட்ட இந்த வரம் இருக்கிறது. காந்தாரி இவனுடைய நிர்வாண கோலத்தை கண் திறந்து பார்க்க வேண்டும். பார்த்துட்டாங்கன்னா துரியோதனுக்கு மரணம் இல்லை. ஏன்னா அவ்வளவு நாள் நான் கண்ண மூடி இருந்ததோட தவத்தோட வெளிப்பாடு, அந்த சக்தியை நான் கொடுக்கணும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. சிம்பிள் சீக்வன்ஸ். துரியோதன டக்குன்னு கிருஷ்ண பரமத்து வந்து எங்கடா போற, துரியோதனா எங்கடா போற, அப்படி எங்க போற அப்படின்னு, அம்மா பார்க்க போறேன் அப்படின்னு. எப்படியா இவனை ஒரு வேலை பார்க்க வைக்கணும். கிருஷ்ண பரமாத்மா அம்மாவை பார்க்க இப்படியா போவ, பிறந்த மணியா போறியாப்பா? இல்லை இல்லை, அம்மா இப்படிதான் வர சொல்லியிருக்கு. காந்தாரி தான் அம்மா. அம்மா சொல்லட்டும், உனக்கு அறிவு இல்லை, நீ ஒரு மன்னன்டா, எவ்வளோ வளர்ந்துருக்க, அப்போ கக்க பக்கன்னு ஒரு மத பிள்ளையா இருந்திருப்ப, அப்பயே உன்னை நிர்வாணமும் உங்க அம்மா பார்க்கல, கண்ண மூடிட்டாங்க. இப்போ வளர்ந்து போயிருக்க, ஒரு மாதிரியில் உனக்கே ஒரு மாதிரியா இல்லையான்னு துரியோதனனை கில்ட் கான்சியஸ் கொண்டு போறாப்புல. துரியோதனை என்ன செய்யணும் கிருஷ்ணா சொல்லு, கடவுள்ல கேட்கணும்ல.
வாழை இலை வச்சுக்க, வச்சு உன்னோட அந்தரங்க உறுப்பை மறைச்சிட்டு போ. துடைப்பகுதி ஐ மீன் உயிர் நாடி பகுதிகளை மறைத்துக்கொள் அப்படின்றது தான். அப்படின்னோடனே துரியோதன அப்பாவி, ரொம்ப அப்பாவி. துரியோதனன் தான் இந்த இருக்கிற கேரக்டர்லேயே. நீ மகாபாரதம் முழுசா படிச்சுக்கிறேன், துரியோதனன் தான் உயர்ந்தவனே. அதில் அந்த கர்ணன் போர்ஷன் எல்லாம் தூக்கிட்டாங்க, வேற லெவலில் தூக்கிட்டாங்க, ஹைக் பண்ண. ஆனால் உயர்ந்த போர்ஷனும் துரியோதன போர்ஷன் தான் உயர்ந்தது ரொம்ப. ஆமாம், துரியோதனை பற்றி ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் சொல்லிட்டு தொடர்றேன். கர்ணன் வந்து வில்வத்தைக்கு அர்ஜுனன் தான் இப்போ ப்ரைஸ் கொடுக்க போக்குள்ள, என்னடா ஒருத்தருக்கு போட்டி வச்சுட்டு அவன் தாங்கிறீங்க, நான் ஒருத்தர் இருக்கட்டான்னு சொல்லி ரிவர்ஸில் அடிக்கிறான். சட்டார் மீன் விழுது. அப்போ எழுந்து, ஒரு அரச போட்டியில் அரசன் தான் கலந்து, நீ யாரா ஒரு தேரோட்டி மோனி, நீ யார்? நீ அப்பம் பேர் தெரியாதவன், சூரிய பிள்ளை இல்லை, அப்பம் பேர் தெரியாத, நீ எப்படி இதில் கலந்து? நீ ஒரு சிப்பாய், ஒரு போர் வீரன், அவ்வளவுதான். துரியோதன் நண்பன், வேறடா நீ மன்னன் தாண்டா அதில் கலந்துக்கிறான். இடிச்சு போய் கர்ணன் உட்காரக்குள்ள துரியோதன் எழுந்து, என் அரசவையில் பாதியை கர்ணனுக்கு தருகிறேன். இப்ப கர்ணனும் மன்னன், என் அரசவையே தர்றேன், அவரும் மன்னன், இப்ப அவன் கலந்துக்கலாம் இல்லாத போட்டியில அப்படின்னு இந்த மானத்தை காப்பாற்றிடும். அப்பதான் ஒரு வரம் கொடுப்பாரு. யாரு? கர்ணன் கொடுப்பாரு. என் உயிர் பிரிந்தாதான் துரியோதனா உன் உயிர் பிரியுங்க, நான் செத்த பிறதாண்ட நீ சாக முடியும் அப்படின்னு மனைவியோட பகட விளையாண்டுட்டு இருப்பாரு இந்த தாயபாஸ். துரியோதனை வந்தோன்னா ஐயோ அரசேன்னு எழுப்பிடுவாங்க பொண்டாட்டி. டக்குனு பிடிச்சி கர்ணன் உட்காரு நீன்னு இழுப்பாப்புல அந்த புடவையில் உள்ள மணிகள் அவிர்ந்து ஓடும். அப்பதான் துரியோதனை கேட்பான் கையில் எடுத்து, இதை நான் எடுக்கவோ கோர்க்கவோன்னு. ரெண்டு அர்த்தம், உங்க அண்ணன் தங்கச்சி உறவா நான் நினைக்கவா இல்லை கோர்க்கவான்னு. பயங்கரமான மீனிங் இது. அது ரொம்ப ஹார்ட்ஃபுல்லான பிளேஸும் கூட. எல்லாரும் அப்படி இருந்துட மாட்டாங்க. என்னடா என் பொண்ணு கையை பிடிக்கிறேன்னு கூட கேட்டுடலாம். ஆனா அவன் வந்து நண்பன், அது அழகா தளபதியில் எடுத்திருப்பாங்க அந்த சீன்லாம். மணிரத்னா புராணங்களை அழகா எடுப்பார். சரி லிசன், இதுல வந்துருவோம். துரியோதனை வாழை இலையை வச்சுட்டு வர்றான். துரியோதனா வந்துட்டியாப்பா அப்படின்னு கேட்குது அம்மா. இப்பதான் பிள்ளைய பார்க்க போகுது, பிள்ளைக்கு உயிர் வரமும் கொடுக்க போகுது. முதலில் ஒரு உயிரை தன்றால் அது வயிற்றுலேருந்து கொடுத்தா, இப்போ பிள்ளைய சாவடிக்க முடியாதுடா, என் புள்ளடாவான் அப்படின்றதுக்கு மிச்சம் தான் இருக்கான். பாக்கி எல்லாம் செத்துட்டான். வந்துட்டம்மா, குளிச்சுட்டியாப்பா? குளிச்சுட்டப்பா, நான் சொன்ன மாதிரி வந்திருக்கீல்லப்பா, சொன்ன மாதிரி வந்திருக்கேன்ட்டு அப்படியே கதவை கண்ணை திறந்து தலையிலேருந்து பார்க்குறான். இவன் தான் துரியோதனா, இவன் தான் இத்தனை ஆண்டுகள் பேசிய பிள்ளையா, இவனை தான் இந்த வயிற்றிலே சுமந்தனான்னு பார்க்குறா. அப்படி மாவீரன்டா நீ, 9 பேரும் போட்டாடா, நீ ஒருத்தன் தாண்டா இருக்கிற அப்படின்னு சொல்லி மேலேருந்து பார்க்குறா. ஸ்கேன் பண்ணுறா, எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி. தலையிலேருந்து டச் பண்ண முடியாத உறுப்பெல்லாம், தலை, நெத்தி, காது, மூக்கு, வாய், கழுத்து, மார்பு, வயிறு பார்த்துட்டு கீழே பார்க்கிறாள். வாழை இலையும் மூடி இருக்கு. கால் வரையும் பார்த்துட்டா. துரியோதனா தவறு செய்து விட்டாயடா, அன்னை சொல்லுது கேட்கவில்லையேன்னு. இல்லைம்மா, கிருஷ்ணதாமா வந்தார், இடையில கடவுள் வந்தாரு, அம்மா பார்க்க எப்படியாடா போவா அம்மனகண்டியா, வேலையை வச்சு போடான்னு சொன்னாருங்க. விளையாண்டு விட்டாரடா கிருஷ்ணன் உன் வாழ்க்கையில் அப்படின்னு ஒன்று. என்னம்மா சொல்கிறேன்னு, அம்மா சொன்னதை நீ அப்படியே கேட்டிருக்கணும், அவன் கடவுளாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அம்மா சொன்னதை நீ கேட்டிருக்கணும்ல அப்படின்னு. சரிம்மா, நான் மறுபடியும் போய் குளிச்சுட்டு, இவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக அந்த அதை எழுத்து இருக்குங்க, மறுபடியும் போய் குளிச்சுட்டு வந்துடுறோம்மா நிர்வாணம்மா அப்படின்பாரு. நான் மந்திரவாதி அல்ல, தந்திரவாதி அல்ல, என்னுடைய சக்தி முடிந்து விட்டேன். நாளை நீ போரில் மாண்டு போவது உறுதி தாய். நாளைக்கு போர்ல நீ மாண்டு போவது, நீ இலை வைத்து மறைத்த இடத்தில் அடிபட்டு சாவாய். துரியோதன் துடைப்பகுதியெல்லாம் அடிபட்டு சாகிறான். எந்த இடத்துலயும் அவனை அடிக்க முடியல, இரும்பாயிடுது, எல்லாமே நெருங்க முடியல. அந்த இடத்துல அடிபட்டு சாவாய். அம்மாவே சொல்லிடுறாங்க நீ செத்துருவோட நாளைக்கு. அதே மாதிரி நாளைக்கு செத்துடுறான். இதுல இந்த காந்தாரிக்கும் மகன் துரியோதனும் கடந்த ரிலேஷன்ஷிப் முறையை நம் வாழ்க்கையில் பொருத்தி பார்ப்போம். தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு இருக்கு. டெஃபினட் எந்த மாற்றம் கிடையாது. நம்ம எங்கேயோ இருப்போம், உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரியல. நீங்க எங்கேயோ இருப்பீங்க, உங்க அம்மா அடிப்பாங்க, உங்களுக்கு போனோ ஏதோ ஒன்று அடிச்சிருப்பாங்க, அப்புறம் பேசலாம் அப்படின்றது. அப்படி இல்லை, அவங்க அடித்த போது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல காரியங்களோ கெட்ட காரியங்களோ எழுந்து கொண்டிருக்கும். தாய்க்கு தெரியும். பெத்த வயிறுன்னு சொல்கிறாங்கல்ல, நீ வயிற்றுல இருந்து வித்தவுட் எனி மூமெண்ட் உனக்கு பசிக்கு சேர்த்து தாய் சாப்பிட்டவன். உன்னோட கழிவையும் சேர்த்து அவள் தொப்புள் கொடி வழியாக உணவு கொடுத்தவன், உன் கழிவையும் சுமந்தவன். ஆனால் நம்மளோட யுட்ரஸ் பெருசு, லேடிஸுக்கு வந்து கர்ப்பப்பைனால அது யுட்ரஸ் ரொம்ப பெருசு. யுட்ரஸ்னா கர்ப்பப்பை பெருசு, பிளஸ் யூரின் பிளாடர்னு சொல்லுவாங்கல்ல, சிறுநீரக பை, அது ரொம்ப பெருசு அவங்களுக்கு. அப்படி சொல்கிற அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம கேட்கணும். பட் சம்டைம்ஸ் இல்லை, மெனிமோர் டைம்ஸ் யாரும் கேட்கறது கிடையாது.
அம்மாவை ஒரு பொருட்டாகவே யாரும் எடுப்பதில்லைங்கிறது என்னோட கருத்து. ஒரு ஒரு அம்மாவுக்கு வந்து பிறந்தநாளாக இருக்கும், அது எங்கேயே கிடக்கும், இவன் என் தாய்க்கு பிறந்தநாள், டேய் உனக்கு லைக் வாங்க வேண்டாம், உங்கள் ஆயால் எடுத்துகிட்டு வர்ற, பெருசாக ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால அம்மாவை ஸ்டேட்டஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அம்மாவுக்கு வேண்டி ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல ஒன்றுமே அர்த்தம் இல்லை. பல நேரங்களில் பலருக்கும் புரியலை, எனக்கும் புரியாமலாம் இருந்தது. ஆனால் என்னவோ ஒரு டைமு நான் எனக்கு ஒரு மகிழ்ச்சி மனசுக்குள்ள, நான் என் தாய் தந்தையரிடம் குரலை உயர்த்தவில்லை. வயசு 40 ஆயிட்டு எனக்கு. அவங்களாம் 65+. அவங்களாம் 2ஆம் குழந்தை பருவத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி செகண்ட் சைல்டுஹுட். நம்மளாம் அந்த இடத்துல நோக்கி தான் போவோம். நான் உயர்த்தினதில்லை. முன்னே போன பிறகு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட திட்டிகிட்டு இருந்திருப்பேன், இது மாதிரி பண்ணுறாங்க, எரிச்சலாக இருக்குது, ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் நேரடியாக உயர்த்தினதில்லை. இது கதையோட மாறல் என்னன்னா, உங்கள் தாய் தந்தையரிடம் குரலை உசத்தி விடாதீர்கள். நபிகள் நாயகம் சொன்னார், அப்பா அம்மாட்ட குரலை உசத்தாதீங்க. நபிகள் நாயகத்துல போய் கேட்குறாங்க, சொர்க்கம்னு சொல்றீ இல்லையா, மறுமையில பிறப்ப சந்தோஷமா இருக்கு, சொர்க்கம்னா எது? நபிகளாக திக்கும் காட்டிட்டாரு. என்னடா இப்படி வந்து கேட்டாங்களா, சொர்க்கம்னு நம்ம என்ன சொல்றது, உன் தாயின் காலடி தான் சொர்க்கம் போடான்ட்டார். வேற என்ன சொல்றது, உன் அம்மாவோட காலடி தான் சொர்க்கம், போயிடு. சொர்க்கம் வேற விடையே கிடையாது. சொர்க்கத்துல வாழ்ந்துக்கணும், அம்மாவோட காலடி தான் சொர்க்கம். அப்பா ஒரு விஷயம் சொல்றாருன்னா அது கசக்கும் தான், நான் இல்லைன்னு தான் சொல்லலை. மூத்தவர் சொல்லும் முதுநிலை காயும் கசக்கும் தான், ஆனால் பின்னே இனிக்கும். கொடுக்கக்குள்ள கசக்கு தான் செய்யும். எந்த மெடிசனுமே கசப்பு தான். மாத்திரையெல்லாம் இனிக்குதான் என்ன, சுகருக்கு போடுற மாத்திரை கூட கசப்பாக தானே இருக்கு, அதோட இயல்புல இல்லை. அம்மா சொல்றாங்க அப்பா சொல்றாங்கன்னா அது கடவுளே வந்து மறுத்து சொன்னாலும் அப்புறம் சொல்லிக்குவோம். அம்மா ஆந்தாரி அம்மா, துரியோதன் வந்திருக்கிறேன், நீ சொன்ன மாதிரி வந்திருக்கேன், கிருஷ்ணன் வந்தான் இடையில, என்னடா வாழையில வச்சு மறைச்சிட்டு போடா, ஜட்டி போட்டுக்கடான்னு சொன்னான், நான் கேட்கவே இல்லைம்மா, நீ சொன்னதாம்மா கேட்டேன்னு சொல்லியிருந்தா தானே அந்த தாய் சொன்னதை கேட்டதா பொருளாகும். ஏய் என்னடா நான் சொல்லிட்டேன், கிருஷ்ணன் சொன்னதை போய் கேட்காம வந்திருக்கேடா, பரவாயில்ல, கிருஷ்ணன் சொன்னதை கேட்காம வந்து ஒருத்தர் உயிரோட இருக்கிறனால சொல்லியிருக்கோம் அந்த அம்மா. எல்லா விளையாட்டும் கிருஷ்ணன் தானே பண்றாரு, டோட்டல் பிளேவுமே அவரோட பிளே தானே அது, இந்த ரோல் பிளே. அதனால காலையில இந்த காந்தாரி விஷயத்த ஷேர் பண்ணணும். கணவனுக்கு எவ்வளோ ஒபீடியண்டா இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பிள்ளைகள் அம்மா அப்பா சொல்றதை கேட்கணும். அன்னைக்கு துரியோதனன் கேட்காத தொட்டு துரியோதனனுக்கே அந்த நிலை. நம்மளாம் யாரு, எளிமையான மனிதர்கள். ஆனால் அன்னையர் தினம், அப்பா தினம், தாத்தா தினம்னு கொண்டாடுறது முக்கியம் இல்லை, பட் அவங்களை எந்த அளவுக்கு நம்ம நல்லா வச்சிருக்கோங்கிறது தான் முக்கியம். எங்கள் தாத்தா தெரியும் உங்களுக்கு, தாத்தா தான் நம்ம வாழ்க்கை பூரா தாத்தா புராணம் தான் வச்சுங்களேன். 96 years old. நான் அவருக்கு எனக்கு கல்யாணம் ஆகக்குள்ள 90 வயசுக்கு மேலே இருந்த எல்லாரையும் நாங்கள் அழைச்சாந்து வச்சு ஒரு தடிக்கம்பு, வேஷ்டி சட்டை, மேடையில் ஏற்றி கௌரவப்படுத்துவோம் இவங்கெல்லாம். இப்போ என்கிட்ட பேசுகிறட்டான்னு எனக்கு கிடச்சிது மைக்கு. அந்த உரையெல்லாம் இல்லாமல் போயிட்டு கொஞ்சம் தான் இருக்குது. இந்த அளவுக்குலாம் ஆவணப்படுத்த பேர் தம்பி, கேமராவே பெரிய விஷயம். அப்போ வந்து எல்லாரும் பேசி முடிக்கிறாங்க. அப்போ எனக்கு கடைசியாக நன்றி உரை வாசிக்க கொடுத்தாங்க. அடுத்த நாள் எனக்கு திருமணம். மொத்தம் 3 நாள் என்னோட திருமணம் நடந்தது. ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு. கிராண்டாவெல்லாம் கல்யாணம் பண்ணாதீங்க, அந்த காசை திருப்பி சம்பாதிக்க முடியாது. அதோட இப்படி போட்டு விடுங்க, போய் ரிஜிஸ்டர் மேரேஜில் கல்யாணம் பண்ணிவிடுங்க பக்காவா, அதான் கெசட் ஆகணும். பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்டு வீட்டை பக்கம் போயிட்டுருங்க. ரொம்ப தேவையில்லாத செலவு கல்யாணத்துக்குலாம் பண்ணவே பண்ணாதீங்க, வேஸ்ட். அது திருப்பி கிடைக்காது. எனக்கு கல்யாணம் பண்ண காசுல அப்போ 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கிக்கலாம் மெட்ராஸில், சிரமம் இல்லாத போயிருக்கும். நேரம் 3 கோடியாக மாதிரி இருக்கும். அதெல்லாம் வேஸ்ட். பெரிய கல்யாணம் பண்ணுறதெல்லாம் பெரிய வேஸ்ட், சர்வே பண்ணுறது இல்லை. சரி ரைட், அதை விட்டு தள்ளுங்க. அப்போ கடைசியாக என் டேர்ன் மைக் கிடச்சிது. நான் இவங்களெல்லாம் பெரியவங்களெல்லாம் அழைக்க போயிருந்தேன், நான் தான் போய் அழைச்சிட்டு வந்தேன். அதுவும் ஒரு என்னோட புண்ணிய கணக்கில் சேரட்டும். அவங்களெல்லாம் அழைக்கக்குள்ள பல இடங்களில் பொதுவாகவே வயசாகிட்டா மரியாதை இருக்காது மேடம், யதார்த்தம் அதுதானே. கண்டிப்பாக இப்போ நான் என்னை போய் என் பையன் மதிப்பானா, அவனுக்கு வயசு 15 வயசாகுது, டாடி உங்களுக்கு என்ன மோமஸே தெரியல அப்படின்றான். அம்மாண்டா தெரியறதாண்டா, சிங்க கதை தெரியலங்கிறா சின்ன பையன், பெரிய பையன் ஒரு கதையை தெரியலங்கிறா, டோலக் பூரே தெரியல உனக்கு, சோட்டா பீமே தெரியாதா, டே நாங்கள் சக்திமான் டீம்டா, அதெல்லாம் தெரியாதுடா எனக்கு. ஆனால் பழைய ஆள்றா சக்திமான், சுற்றிக்கிட்டு உழலான இந்த டீம் நம்மலாம். நம்ம போய் எங்கள் டோலக் ஊர் போடுவோம், பூமர் விளம்பரம் பண்ணுறது. நம்ம எங்கள் அம்மா அப்பாவுக்கும் ஒரு சேர்ந்தாப்புல ஒரு விழா எடுக்கணும்னு சொல்லி ஒரு மரியாதை செலுத்தணும். எங்கள் அம்மாவுக்கெல்லாம் யாரும் சால்வை போத்த போகிறா, அதுக்கான வாய்ப்புகளே இல்லை. சால்வை போத்துற கல்ச்சரில் இல்லை. எங்கள் அப்பாவது இலக்கியவாதி மேடை கிடக்கு சால்வை போத்திருப்பாங்க. சரி அம்மாவுக்கு எப்படின்னா சால்வை போத்துறது, அப்பா அம்மா உட்கார வை, ஒரு மாலையை மாற்ற சால்வை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்மளோட ஐடியா தான். அப்போ எனக்கு மைக் கிடச்சப்போ இவங்க இப்போ இந்த வயசானவங்களெல்லாம் போய் நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். என் கார் இப்போ 1000 வச்சுருந்தேன், மாருதி 1000 எஸ்டீம் அழைச்சிட்டு வந்தேன். இண்டிகா ஒன்று வச்சுருந்தேன். அப்போ அழைச்சிட்டு வந்தப்போ அவங்களாம் ரொம்ப பராமரிக்கலைன்னு நான் சொல்ல முடியாது, அது அந்தந்த சூழல்.
நம்மளால முடியுமான்னு கூட தெரியல. வேலைக்கு இருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னைக்கு நான் இருந்து எங்கள் தாத்தாவை பார்த்துக்க முடியுமானா கேள்வி குறித்தாது. முடியாதுன்னு நான் சொல்லலை. பட் அது அந்த அக்கார்டிங் தி சுச்சுவேஷன். அன்னைக்கு நான் இருந்தேன், கூட இருந்தேன், அதுதான் உண்மை. அப்போ எனக்கு கிடைச்ச போது இவர்களெல்லாம் தளிர்ந்த இலைகள் அல்ல, பழுத்த பழுப்புகள். எப்போ வேணுமோ மரத்தை விட்டு விழுந்தோம். பழுத்த இலைகள் பச்சையாக இருக்கும் இலை, அது விழாது. பழுப்பு அவ்வளோ மரத்தை விட்டு காயலும். இதுதான் இயற்கை. நம்மளும் அப்படியே வயசாகி ஒரு கட்டத்தில் நம்ம அந்த ஜேர்னி விட்டு அவுட் ஆகிடுவோம். பட் அந்த இலைகளுக்கு பெரிய மரியாதை இருக்காது. பச்சை இலையில் சுருட்டலாம், இதில் ஒன்றுமே இருக்காது அப்படி சொல்லிட்டு அம்மா காந்தாரிங்கிறது தான் சொல்ல வந்தேன் இந்த வார்த்தையை. எல்லாருமே அழுதுட்டாங்க. கல்யாண மாப்பிள்ளை வேற இல்லையா, அந்த வார்த்தையை போய் என்னப்பா அப்படி பேசிட்டேன், ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டேன். இவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாளைக்கு எங்கள் அம்மாவுக்கெல்லாம் வயசாகும், என் பிள்ளைங்க என் பொண்டாட்டியெல்லாம் பார்க்குறாங்களாலாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை வேலை பிஸியில் என்னால் கூட பார்க்க முடியாமல் போயிடலாம். என் தாயின் மரணத்திற்கு முன் என் மரணம் நிகழ வேண்டும். அவங்க வயசாகி நான் பார்க்க விரும்பலை. இன்றைக்கி அதான் சொல்கிறேன், நான் பார்க்க விரும்பலை. அவங்க யார் பார்க்குறாங்களோ எடுக்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியல. என்னுடைய தலைமுறைகள் கூட மரியாதை இல்லாமல் கூட நடத்திடலாம். அது என்னால் என்னோட இயலாமையில் அது நடந்துடலாம். அதை நான் பார்த்துட்டு இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. அன்னைக்கு சொன்னேன், அன்னைக்கு எல்லாருமே அழுதுட்டாங்க. இன்றைக்கி அதே தான் சொல்கிறேன். அன்னைக்கு எல்லாரும் எழுதாங்க. இன்றைக்கி அந்த வார்த்தையோட வலி எனக்கு கண்ணு தண்ணி வருது, அவ்வளோதான். பட் அதுதான் அது அப்படி நினச்சேன். நான் காந்தாரி துரியோதனாகவே இருக்க விரும்புகிறேன். பட் சின்ன திருத்தம், துரியோதனன் கிருஷ்ண பரமாத்மா சொன்னதை செய்து விட்டான். நான் யார் சொன்னதையும் கேட்க மாட்டேன். இது நாள் வரைக்கும் அம்மா பச்சை எப்படி கேட்டோம் அப்படிங்கிறலாம் தெரியல. பட் இந்த கீதையை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணக்குள்ள கண்டிப்பாக இனிமேல் எல்லாரும் கேட்போம். அப்படின்னு கெட்டது சொல்லிட்டு போகிறாங்க. உன் நண்பன் உனக்கு காட்டாத வழிகளை, உன் தாய் தந்தையர் காட்டாத வழிகளே உன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு காமிச்சிட போகிறான். உன் அங்காளி பங்காளி உனக்கு காமிச்சிட போகிறாங்க. உன் கொட்டாங்குடுத்த உனக்கு காமிச்சிட போகிறாங்களா? நேவர். உலகத்திலே நீ வீணாக போயிட்டு வந்தாலும் வீணாவே போயிடக்கூடாது. எட்டிக்கிட்டு உதச்சா கூட ஐயோ என் பிள்ளை கால் வலிக்க போகுதுன்னு நினைக்கிறவ தாய். அம்மாவை தான் உதச்சிருப்ப நீ. அம்மாவை மாக்குன்னு உதச்சி மிஸ் ஆகி அருவமல்ல விழுந்திருப்ப, கால் 2ஆ போயிருக்கும். ஐயோ புள்ள நான் உதச்சப்ப நின்று இருந்தானா, பாவி செருக்கி நின்று இருந்தானா புள்ள காலை விட்டுப்பட்டிருக்குமா? குடிச்சிட்டு வந்து உதச்சிருப்பான். நான் நின்று உதய வாங்கியிருந்தா புள்ள கால் விட்டுப்பட்டிருக்குமா அப்படின்னு சொல்றவதான் தாய். குடிச்சிட்டு வாந்தி எடுப்பான், பாலா அது குடிச்சிட்டு படுறா, ஏன்டா வெறும் வயத்தில் படுக்கிற. அம்மா அம்மா கொண்டு வந்தால்தான் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய். சம்பாரிச்சுட்டு வந்தாலும் அப்பா, அவன் இல்லைன்னா அவன் புருஷலட்சம்லாம் கிடையாது. புள்ளப்பத்தவெல்லாம் அப்பனா நெவர். புள்ளைய வளர்க்குறதுக்கு காசு கொண்டு வரும். கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய். நீ சம்பாரிச்சிட்டு வந்தானே வரலன்னு என்ன சாப்பிட்றியாடா, கொஞ்சம் கஞ்சி சோறு தாண்டா இருக்கு சாப்பிட்றா, சம்பாரிச்சிட்டு வரலன்னு கேட்க மாட்டா அம்மா. அந்த பாண்டிங் இருக்கோ இல்லையோ சீர்கேப்பால் தமக்கை கூட பிறந்தவ. அனகார தம்பிக்கார்ட்ட இருக்கோ இல்லையோ அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு 10 பவுன் செய்யணும், 50 பவுன் செய்யணும், அவங்க வீடு எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்களா? கொலையும் செய்வாள் பத்தினி, பத்தினி கொலை செய்வாள், உயிர் காப்பான்னு தோழர். தொடர்ந்து பேசும். நன்றி.